எல்லாரும் படம் பார்த்துட்டு நிறைய பேசினாங்க. படத்தில் ஒர்க் பண்ணவங்கெல்லாம் பேசினாங்க. நான் அதாவது வந்து ஒரு விழாவுக்கு நம்ம போகும்போது ஒருத்தவங்களை நம்ம பற்றி புகழ்ந்து பேசுகிறோம், அவங்களுக்கு புகழ்ச்சி உண்டாக்குறோம். ஆனால் சில ஃபங்க்ஷனுக்கு வரும்போது தான் நமக்கு ஒரு புகழ் கிடைக்கும். அப்படி தான் நான் இது முன்னோட்டம் மட்டும்தான் பார்த்தேன். இந்த படத்தோட முன்னோட்டம் மட்டும்தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எனக்கு சிவகார்த்திகேயன் கூப்பிடல, ஒருத்தரும் கூப்பிடல. ராதிகா இது ஆடியோ லான்ச்சுக்கு நான் வர்றேன், என்னை கூப்பிடுங்கன்னு நான் தான் கேட்டேன் இல்லையா. சிவகார்த்திகேயன் எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அவர் என்னை கூப்பிடல. பட் வந்து ராதிகான்னு நான் கேட்டு நான் வந்தேன். ஏன்னா என் ராதிகாவை புகழ்ந்து எல்லாரும் பேசுகிறத நான் கேட்கணும். அதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். இட்ஸ் அ வெரி டச்சிங் மூமெண்ட். ஒரு சின்ன நான் வர ராதிகான்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டில் கேட்டாங்க, நீ படம் பார்த்தியா? ஏன்னா நான் ராதிகாலாம் வெளியில் வரோன்னா வீட்டில் கொஞ்சம் மிரட்டி அனுப்புவாங்க. நீ படம் பார்த்தியா? இல்லை நான் பார்க்கல. என்ன பேசுவேன்? நான் என்ன வேணால் பேசுவேன். ராதிகாவை பற்றி நான் என்ன வேணால் பேசுவேன். நான் படத்தை பார்த்து தான் பேசணுன்னு கிடையாது, நான் பார்த்துட்டேன். ட்ரெய்லரை வந்து அவங்க எனக்கு அனுப்புனாங்க, நான் அத்தனை வாட்டி பார்த்தேன். ஒன்று ரசித்து பார்த்தேன். அவங்க அப்பாவை அதில் பார்த்தேன் நான். இப்போ இங்கே ஒரு ஃபோட்டோவில் ஏதோ அப்படி ஒரு லோ ஆங்கிளில் ஒன்று அப்படியே, ஏன்னா அவங்க அப்பா கூட நடித்த அந்த தலைமுறையை சேர்ந்தவங்க நானும் ஒருத்திங்கிற பெருமை எனக்கு உண்டு. அவங்க அப்பாவை நான் அங்கே பார்த்தேன். அவ்வளோ பெரிய நடிகர், அவருடைய லெகசி அவங்க அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சின்ன பேக் ஸ்டோரி எனக்கு தெரியும், டைம் ஆச்சுன்னு. நான் சின்னதாக ஒன்று, ராதிகாவுக்கும் எனக்கு இன்னும் இவ்வளோ கனெக்ஷன் அப்படின்னா, ஒரே காம்பவுண்ட்குள்ளே 2 வீடு, நாங்கள் 2 ஃபேமிலிஸும் அங்கே ஒன்றா சின்ன வயசில் இருந்திருக்கோம். நான் கொஞ்சம் பெரிய பாப்பா, அவங்க ரொம்ப சின்ன பாப்பா. நான் வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்ச ஒரு பொம்மையாக நினச்சி அவங்கள நான் இடுப்பில் தூக்கி வச்சுட்டே நிற்பேன். திடீர்னு ஊரை காலி பண்ணி அவங்க வேறு ஊருக்கு போயிட்டாங்க. இந்த பொம்மையை எங்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிட்ட ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப வருஷம் இருந்தது. ஏன்னா அப்போல்லாம் பொம்மை எல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்குலாம் நாங்கள் வசதியானவங்க கிடையாது. இது ஃப்ரீயாக எனக்கு ஒரு கிடைச்ச பொம்மை, நான் தூக்கி வச்சுட்டு எப்போவுமே நிற்பேன். அப்படி கட் பண்ணாக்கா காலத்தின் கொடுமையை நான் நடிகை ஆகிட்டேன். மேட்டுப்பாளையத்தில் ஆடு கூட நடிக்கிறேன், ஆட்டுக்கார அலமேலும். அப்போ வந்து கொரியோகிராஃபர் நம்ம டான்ஸ் மாஸ்டர் புலியூர் சரோஜா சித்தி சொன்னாங்க, ராதா அண்ணன் பொண்ணு நடிக்கிறாங்க, அந்த ஷூட்டிங்க்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் அம்மா கேட்டாங்க, கீதா அவங்க பொண்ணா? ஆமாம். நம்ம போகலாம் ராதிகா போய் பார்த்தா ரயில் ட்ராக்கில் தலையை வச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தோன்னே என் பொம்மை திரும்பி கிடச்சிடுச்சுங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. இப்படி நான் பார்த்தேன் ராதிகாவை, இன்னைக்கு நான் இப்படி பார்க்குறேன் அவங்கள. என்னை விட பெருமைப்படக்கூடியவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க அம்மா இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ, நான் நிஜமாக ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு உண்மையில் எனக்கு புரியாது. ஏன்னா கமல் சார் வந்து எனக்கு ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு, அம்மா ராதிகாக்கு என்ன உடம்புக்கு கேட்டார். அப்போ அவங்க டெங்கு ஃபீவர் அவங்களுக்கு. ஒன்றும் இல்லை சார், சரியாயிடுச்சு, வீட்டுக்கு வந்துடுவாங்க. நான் ட்ரெய்லர் பார்த்தேன், என்னம்மா நடிச்சிருக்குமா அந்த பொண்ணு, எனக்கு சொல்ல முடியல அப்படின்னாரு. அதாவது வந்து நான்லாம் வந்து கமல் சார் வந்து ஒரு நடிப்பு கடவுளாக பார்க்குறேன். நான் அவர் வாயால் அது சொல்கிறது போது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சார் ஒரு நிமிஷம் சார், நான் ராதிகா சொல்லிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் வெளியில் வந்துடுவாங்க சார், இதை நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஷி ஆல்சோ ஸோ ஹாப்பி. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார். நான் படம் பார்த்தேன், ஐயோ என்னப்பா எப்படி நடிச்சிருக்கு, அப்படியே ஆத்மார்த்தமாக சொன்னார். நீ படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நீ சொல்லுவ பாரு, நீ சொல்லுவ அப்படின்னு சொன்னார். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ராதிகா இந்த மாதிரி நீங்கள், எனக்கு ரொம்ப மனசு வருத்தம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எம்எஸ்விக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷனே கிடைக்கலையேன்னு நான் பல இடங்களில் நான் புலம்பியிருக்கேன். இப்போ அவர் வாழ்ந்த அந்த தெருவுக்கு அவருடைய பேரை வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ராதிகா வந்து இன்னும் ரெக்கக்னேஷன் கிடைக்கல, தேசிய அளவில் கிடைக்கலங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய கோபம், வருத்தம் கிடையாது, பெரிய கோபம் எனக்கு. எத்தனை பேர் இருக்காங்கங்க இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு. இப்போ எல்லாரும் சொன்னாங்க, அப்படி பார்க்கும்போது ஒரு ஹீரோயிக்காக இருந்தது, ஏன் ஹீரோயினாக இருக்கக்கூடாதா? நாங்கள் எங்களுக்கு வந்து சொந்தமாக சுயமாக முடிவெடுக்கிறதுக்கான ஒரு தகுதி இல்லையா?
ஆக்சுவலி ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டாங்கனாக்கா இந்த ஹஸ்பண்ட்ஸ்லாம் இல்லை நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம், பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பெண்களால் எதுவுமே முடியும். நான் இங்கே வந்து சிவகார்த்திகேயனையும் இதோடைய இயக்குனரையும் நான் ரொம்ப பெருசாக வணங்குறேன். ஏன்னா அவங்க வீட்டு பெண்களை மதிக்கிறவங்க தான் இந்த மாதிரி அவங்க வேலையிலையும் அந்த பெண்களை மதித்து காட்டுவாங்க. நீங்களாம் வயசுல ரொம்ப சின்னவங்க, ஆனால் உங்களுக்கு ராதிகாவுக்கு வந்து ரெக்கக்னேஷன் கிடைக்கலையா நான் வருத்தப்பட்டிருக்கேன். இது ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் அவங்களுடைய டேலண்ட்க்கு. எத்தனை பேர் வந்து ஒரு ஒரு பெண்ணை மையப்படுத்தி நீங்கள் வந்து தமிழ் சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்தோ இல்லை இந்திய சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்தோ பார்த்தீங்கன்னா 1000 படம் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு 100 படம் தான் பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்க படமாக இருக்கும். அந்த படத்தில் அந்த வரிசையில் இந்த படம் நிச்சயமாக வந்து காலத்தால் அழிக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு அனைத்து பெண்கள் சார்பாகவும் உங்களுக்கு தாய் கிழவிக்கு நான் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறது எங்கள் டைரக்டர் சிவாக்காக. கடைசி விவசாயிலேருந்து எனக்கு அவரை தெரியும். மணி சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். அங்கேருந்து அவருடைய க்ரோத் இங்கே பார்க்கும்போது எனக்கு பயங்கர மன நிறைவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது என்ன மாதிரி ப்ராஜெக்ட்லன்னு இருக்கிறது வந்து இன்னும் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஏன்னா ஹீரோயிசம் மட்டுமே ஒரு ஹீரோயிசம் வந்து ஆம்பளைங்களுக்கு மட்டுமே உரியத்தான ஒரு விஷயம் மாதிரி ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்குமா, ரொம்ப ரேராக அங்கங்கே அவள் அப்படித்தான்லாம் அது ஹீரோன்ற மாதிரி அங்கங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது அடி மரணடியாக இருக்கும் மனசுக்குள்ளே. அந்த மாதிரியான ஒரு ரோல்ஸ் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஆனால் நிறைய ஒரு 20 படம் மென் ஹீரோனா ஒரு படம் உமன் ஹீரோவா காட்டுற மாதிரி இருக்கிறது வந்து அப்படி தான் இருக்குது. அதை வந்து மாற்றி இப்போ இந்த தாய் கிழவியில் ஹீரோவாக ராதிகா மேமை பார்க்குறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரியல் ஹீரோ, லிட்ரலி ஒரு ஓஜி, ஒரு மாஸ். ஏன் எதனாலன்னா அந்த ரைட்டிங்கில் என்ன இருக்குன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, தனக்கு பிடிக்கிறது, தனக்கான முடிவுகளை சுயமாக எடுக்கிறது ஒரு ஹீரோ அப்படின்னு காட்டியிருக்க இடம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சிவா சார், உங்களுக்காக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்படி ஒரு கேரக்டர், தாய்க்கிழவி மாதிரி ஒரு கேரக்டர் எழுதி அது ராதிகா மேம் பண்ணுறது வந்து இன்னும் பயங்கர மீனிங்ஃபுல். ஏன்னா அவங்களோட ஹோல் ஐடியாலஜிஸ், அவங்க எப்படி அவங்கள இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் எந்த ஒரு பார்டரும் வச்சுக்காம, எந்த ஒரு பவுண்டரியும் வச்சுக்காம பயங்கர எக்ஸ்பான்சிவான ஒரு ஆளாக இருக்க ஒரு ஆள். அண்ட் ஐடியாலஜிக்கலி தன்னை ரொம்ப மதிக்கிற ஆளாக நான் அவங்கள பார்ப்பேன். தட் இஸ் ஹவு யூ ஆர் ஆல்வேஸ் டு மீ. தட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங். அந்த மாதிரி ஒரு ஆள் பர்சனாலிட்டி தாய்க்கிழவியில் இருக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்தது. அது நீங்கள் பண்ணி அது மற்றவங்க எல்லாரும் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா பெண்களுக்குமே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் அர்த்தம் கொடுக்கறதுக்குமே ரொம்ப வேல்யூவான விஷயமா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் இட். நீங்கள் நான் சொல்ல முடியாது நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னு. நான் அவங்கள பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன இந்த செட்லேயும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் என் கூட அண்ணங்களாக நடித்தவங்க, அண்ணிங்களாக நடித்தவங்க, அண்ட் அப்புறம் நான் சொல்ல முடியாது முத்துக்குமார் சார், ராமதாஸ் சார், எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ நிவாஸ். டிஓபி விவேக், நம்ம வந்து ஆக்சுவலி கடைசி விவசாயி அந்த டீம்னும் போது எனக்கு பயங்கர சந்தோஷம். வெரி ஹாப்பி ஃபார் யூ. நீங்கள் இங்கே நிற்கும் போது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. நீங்கள் இமோஷ்னலான அந்த தருணம் ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு பர்சனல் வின் மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் சிவகார்த்திகேயன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ரொம்ப மீனிங்ஃபுல்லாக எனக்கு கனா ரொம்ப பிடிக்கும். கனா ஆடிஷன் நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன் ரொம்ப முன்னாடி. யா, கனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து கொட்டுக்காளி, தாய்க்கிழவி, இந்த மாதிரியான ரொம்ப சொல்லப்பட வேண்டிய கதைகளில், ரொம்ப முக்கியமான கதைகளில் நீங்கள் உள்ளே இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அது வந்து இட் மீன்ஸ் ஸோ மச் டு மீ. அது பெரிய ஹோப்பும் கூட. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கலை சார், தேங்க்யூ சுதன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இது ரொம்ப பெருசாக கொண்டு போகிறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ எவ்ரி ஒன். எனக்கு தாய்க்கிழவி வந்து வெரி பர்சனல்.
ஏன்னா என்ன நடந்ததுன்னா, அம்மாவும் நானும் ரொம்ப சென்சிட்டிவாக நிறைய விஷயம் ஓப்பனெல்லாம் உட்காந்து பேசிக்க மாட்டோம்ல. அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த தாய்க்கிழவி கேரக்டரை நான் பார்க்கும்போதும் புரிஞ்சுக்கும் போதும், என்னுடைய கேரக்டர் நான் தாய்க்கிழவியோட டாட்டரை ப்ளே பண்ணியிருக்கேன். சுருளின்னு ஒரு கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்கேன். சுருளியாக இருந்து பார்க்கும்போதும் எனக்கு நிறைய க்ளோஷரே கிடச்சிது உள்ளுக்குள்ளே. ஓ அம்மா இதுதான் நினச்சிருப்பாள்ல அப்படின்னு கூட நிறைய விஷயம் எனக்கு புரிஞ்சது. ஸோ அது ரொம்ப மீனிங்ஃபுல். எல்லா படத்துலையும் அப்படி கிடைக்குமான்னு தெரியல. ஒரு சில படத்தில் அப்படி உள்ளுக்குள்ளே ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும். அதை தேடி தான் நான் ஓடிட்டுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா. இங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சூரி சார், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ எவ்ரி ஒன். ஒரு நல்ல கதை படமாகணும்னா ஒரு நல்ல ஹீரோ வேணும். ஒரு நல்ல ஹீரோ வேணும்னா ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணும். ஸோ இந்த படத்தை வந்து ரொம்ப தைரியமாக தம்பி அருள்தாஸ், தம்பி முத்துக்குமார், மரியாதைக்குரிய பெரியவர் திரு சிங்கம்புலி அவர்கள் எல்லாம், பாலசரவணன் எல்லாத்தையும் வச்சு ராதிஎம்எம்எஸ் சென்டராக வச்சு படம் எடுக்கிறது சினிமாவில் என்னோட ஆசை. இந்த படம் ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்துச்சுன்னா நிச்சயமாக பின்னாடி ஒரு தலைமுறை உருவாகும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணதுக்காக ப்ரொடியூசர் திரு சிவகார்த்திகேயன் அவரோடையும் பேஷன் ஸ்டுடியோ சுதா இவரை நான் பார்த்ததில்லை, நீ தான் பார்க்குறேன். ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த முயற்சிக்கு காலமும் சினிமாவும் துணை இருக்கணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா டைரக்டர்லாம் நிறையா வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு தான் நேரம். ஸ்ரீபிரியா மேம், நிரோஷா மேம், இந்த படத்தில் வந்து எனக்கு இந்த படம் வந்து ஒரு படம் ஒழுங்காக வரணும்னா அது உருவாகும் போதே, கருவில் ஒரு குழந்தை உருவாகும் போதே தெரிகிற மாதிரி இந்த படம் இந்த கம்பெனியில் தான் வரணும்னு இருக்கு. இயக்குனர் சிவகுமார் முருகேசன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கனா ஷூட்டிங்கில் நினைக்கிறேன், கனா ஷூட்டிங்கில் அருண் காமராஜோட இருக்கும்போதா இல்லை வேறு எந்த படத்துலன்னு தெரியல, சொன்னாப்புல. அப்போ எனக்கு அதில் ஒரு பெரிய ஆர்வம் இல்லை, என்னத்தில் போய் நடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்படியே மாறி மாறி வந்து திருப்பி சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு, ராதிகா மேடம் கதை சொன்னியாப்பா, ஓகே பண்ணிட்டாங்களா, ஓகே பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் எனக்கு வந்து அது ஒரு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நடிப்பு, என்ன சொல்கிறது, நடிப்பு நமச்சல்னு சொல்கிறதா, அந்த மாதிரியான ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு ஆக்ட்ரஸ் தான் அவங்க. திருமதி ராதிகா சரத்குமார்னு ஒரு டைட்டில் போட்டு ஒரு பிஹெச்டி பண்ண சொன்னால் நான் அவ்வளோ எழுதிடுவேன். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஜேர்னி அவங்களோட இருக்குது. நான் வந்து மதுரையில் வடக்காவணி மூலவிதி மேலாவணி மூலவிதி சந்திப்பில் தானப்ப முதலி தெருன்னு இருக்கும். அங்கே வந்து ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு தம் அடிக்கும்போது இப்படி நேராக எதுக்க ஒரு போஸ்ட் ஓட்டுறாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து கை இப்படி ஒரு கையும் இங்கே ஒரு கையை வச்சுட்டு நிற்கிது. ஒருத்தர் பாகவதர் கிராப் வச்சுட்டு இப்படி நிற்கிறார். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த இது கிழக்கே போகும் ரயில், எஸ்.ஏ. ராஜகன் வழங்கும் அம்மன் கிரியேஷன்ஸ் பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில்னு ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் வந்து கல்பனா தேட்டர்னு மதுரையில், இப்போ அது அண்ணாமலை ஆயிடுச்சு. அங்கே ஃபஸ்ட்டு டே செகண்ட் ஷோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் போய் பார்க்கும்போது யாரோ ஒரு பொண்ணு இருக்குது. அதை ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னென்னா அதில் 2 பொண்ணு, ஒன்று வந்து சிம்புவோட அம்மா திருமதி உஷா ராஜேந்தர் அவர்கள், அப்புறம் வந்து பாஞ்சாலி. இந்த காது முடி இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நமக்கு அது ஒரு அட்ராக்ஷன். அந்த காலத்தில் இந்த காது முடியிலெல்லாம் வந்து யாரும் வைக்க மாட்டாங்க பெருசாக, அப்படி தூக்கி இழுத்துருவாங்க அந்த மாதிரி. ஆனால் அந்த ஒரு மாதிரி நம்மளை அட்ராக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் குண்டாக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இது நடந்து நான் திருப்பி சினிமாவுக்கு வந்து முதல்ல வந்து சில்ஸ் ரவி அஸ்டண்டாக சேர்ந்து என்னை ஒரு ஷூட்டிங் கூட்டி போகிறாரு. அங்கே ஷூட்டிங் கூட்டி போனால் மயன் சார் டைரக்ஷனில் மெட்டி அப்படின்னு போனால் ராதியா மேடம் தான் அங்கே நடிக்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய திரில் வந்து நான் அங்கே போஸ்டரில் பார்த்து படமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்தது. திருப்பி பாரதி ராஜா சார் கூட கிழக்கு சீமையில் ஒரு சீனில் வந்து அவங்க நடிப்பு, இந்த படம் எனக்கு அது இந்த தலைமுறைக்கு அவங்க ரீச் ஆகியிருக்காங்க, அது ரைட்டு. ஆனால் எனக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் கேமராமேனை ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். நெப்போலியன் ஹஸ்பண்ட் கேரக்டர் சாப்பாடு போடணும், சாப்பாடு போட்டு இருக்கும்போதே பொண்டாட்டியை ரசிக்க தெரியாத, ரொமான்ஸே தெரியாத ஒருத்தன் புதுசாக திடீர்னு பொண்டாட்டிகிட்ட ஒரு ரொமான்ஸ் கொடுப்பான். புருஷன் தன்னை ரசிக்காதவன் ரசிக்கிறான்னு ஒரு சின்ன மைல்டு ரியாக்ஷனில் அதை ரிசீவ் பண்ணி ஒரு சின்னதை வைக்கப்படுவாங்க. அது நீங்கள் எப்போவாது முடிஞ்சால் படத்தை போட்டு பாருங்கள். அதெல்லாம் இன்டர்நேஷனல், அவங்க நேஷனல் அவார்டு என்ன இருக்கு, ஒரு பெரிய விஷயமா அது. அதை அவங்களுக்கு கொடுக்கலைனாலும் பரவாயில்ல. அதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் புஸ்தகத்தை பரட்டி நாளைக்கு வர்ற தலைமுறை இதை எப்படி பண்ணலான்னா மிஸ்ஸஸ் ராதிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டை, நீ பிறந்த வருஷம் எதுன்னு தெரியல தம்பி, உன் மனசில் அவங்க இருக்காங்கன்னா கிளாசிக்குங்கிறது காலம் தாண்டுனா அதுக்கு பேர் கிளாசிக். அதுதான் திருமதி ராதிகா. இவ்வளவு பாராட்டுற நம்மளை பசும்பொன் பட ஷூட்டிங் வந்து பொள்ளாச்சியில் முடிச்சுட்டு மைசூர் போகிறோம் பாரதி ராஜா சாரோட. நான் கார் ஓட்டுறேன், பின்னாடி உட்காந்துக்கிட்டேன், பாரதி ராஜா சார் என்னை எப்படி சார் நீங்கள் ஹீரோயினாக போட்டீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார், என்னை எப்படி சார் நடிக்க வச்சிங்க. இதுதான் அவங்கள பற்றி இருக்கிற இது மாதிரி பேசினா நிறையா பேசிகிட்டு இருக்கோம். பசி நேரத்தில் போட்டு கொள்ள விரும்பலை. இந்த படத்தில் பணியாற்றி எல்லாருக்கும் கேமராமேன் ரொம்ப வெக்கப்பட்டால் கூட அருமையாக ஒர்க் பண்ணிங்க. ஒரு ஸ்கீம் இருந்தது, ஒரு டைரக்டரோட வேலை செய்யும்போது
அதை ஒவ்வொருத்தரும் பேசி பேசி வேலை செய்யலைன்னா ஒரு குழந்தைய நல்லா உருவாக்க முடியாது. ஸோ யூ ஆர் வெரி இன்வால்மெண்ட். ரொம்ப 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 இன்ஸ்பைரிங் சினிமாட்டோகிராஃபர். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். கடைசி விஷயம் மணிகண்டனுடைய அசிஸ்டண்ட்டு சிவகுமார் முருகே சார், எனக்கு அங்கேருந்து தான் தெரியும். மணி நிறைய சொல்லுவாப்புல, பயங்கரமான வேலைக்காரன் அப்படின்னு. உண்மையிலே வலியோடு வந்தவன் வலிமையானவனு நிரூபிச்சிட்ட சிவா, வாழ்த்துக்கள் உனக்கு. இந்த படம் எங்கே ஆரம்பித்து இப்போ எங்கே நிற்கிதுங்கிறது எல்லாமே எனக்கும் தெரியும். இந்த ஸ்கிரிப்டில் அப்பப்போ எனக்கு சொல்லுவார், அதையும் நான் கேட்டிருக்கேன். எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், என்னடா நான் பிறந்த மண் சார்ந்து எனக்கு ஒரு கதாபாத்திரம் கிடைக்கலையே அப்படின்னு புலம்பியிருப்பேன். ஆனால் அது எனக்குன்னு ஒரு கதாபாத்திரம் ஒன்று கொடுத்தாரு. அதை வந்து அதோடைய அந்த கேரக்டருடைய சுவாரஸ்யமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக இப்படிலாம் இருப்பாங்க லந்து பண்ணி நையாண்டி பண்ணிட்டு மதுரையில் நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த கதாபாத்திரத்தில் நம்ம ஒன்று பண்ணுவோம், சரியாக பண்ணிடணுங்கிறது சிவா என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது, இந்த படத்தை வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன் தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே அப்பயே ஆடடா சிவா சூப்பரு, கூட பேஷன் ஸ்டுடியோ சுதன் சார், அதுவும் ஓகே பயங்கரமான சக்ஸஸ் ஆக போகுது, பயங்கர கான்ஃபிடென்ட்டாக நீ என்ன நினைக்கிற எடுத்துரு அப்படின்னு. எனக்கு படப்பிடிப்பு முடிஞ்சால் கூட எனக்கு ஷார்ட் முடிஞ்சாலும் அந்த மந்தையிலேருந்தே உட்காந்துருப்பேன், ஏதாவது ஒரு இம்ப்ரூவைசேஷன் எங்கேயாவது போடுவான் அப்படின்னு. அப்போ வந்து நான் அப்பப்போ வந்து கேட்பேன், ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது தோணுதா, நான் கண் பார்வையில் இருப்பேன். ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் சில இடங்கள்லாம் வந்து இப்போ பண்ணும்போது நான் அது ஓரளவு நீங்கள் படம் பாருங்கள். ரெண்டாவது வந்து மேமோட நான் ஒர்க் பண்ணுற அந்த அனுபவம் இருக்குல்ல, அவங்க பசும்பொன் கிழக்கு சிம்மையில் நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அந்த தங்கட்டிலாம் மாற்று அந்த ஒரு பெண் ஆளுமை இருக்குல்ல, அது எல்லா பவுனுத்தாய்ங்கிறது உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்கள் நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க, இன்னை வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, கெத்தாக தான் இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனால் அந்த பவுனுத்தாய் அந்த கதாபாத்திரம் வந்து இவங்க மேம் வந்து நிற்கும் போது அங்கே இருக்கிற துணை நடிகை அவங்க அம்மாச்சி அதெல்லாம் கூட பார்த்துருப்பேன். அவங்களும் அவங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது தோற்றம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன். பக்காவாக இருந்தது எல்லாமே. வட்டார மொழி, ஐயோ இவங்க பேசுகிற அந்த வட்டார மொழி, எல்லா ஆக்டர்ஸுடைய வட்டார மொழி, நாங்கள் எல்லாருமே அந்த மதுரை ஸ்லாங்கில் அவ்வளோ அழகாக அதை கொண்டு வந்திருக்குது. சிவாவுக்கு பெரிய நன்றி. நான் மாறுதட்டி சொல்லுவேன், ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்கேன். எழுதி வச்சுங்க, கணா கொட்டுக்காளிக்கு அப்புறம் மிகச்சிறந்த படமாக தாய் கிழவி இருக்கும். நான் மாறுதட்டி சொல்லுவேன். ஏன்னா நிச்சயமாக நிறைய விருதுகள் வாங்க போகுது. அது என்னென்ன விருதுன்னு தெரியல, எல்லாம் முருகனுக்கு தான் தெரியும். அப்பனுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கு, மற்றபடி டைம் எடுத்துக்க விரும்பலை. வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், நன்றி.